திங்களுள் மூத்தோர் வெள்ளி என்று திருச்சபை கொண்டதோர் திருமார்பனூரில் எங்களின் அண்ணலே இளமையினை இனிதாய் கழித்ததை இங்கு யார் அறியாதிருப்பினும் யானறிவேன். அங்கு கொங்கலர் மனங்களை கூட்டுண்டு கொலுவுற்ற தென்றலே சேதி சொல்லும். எங்கெல்லாம் ஐயம் எழுகின்றதோ அங்கெல்லாம் எந்தன் அமுதத்தேன் தமிழ் பாட்டில் கொள்ளும். மங்கள முகமுற்று மாது வந்து மன்னனின் மனதை மயக்கச் சென்று விந்தையை கண்ட விண்ணவரும் வேண்டி நின்றதும் அம்மங்கையே. தங்கமே எனக்கு நினைவு வந்து தாளாத காதலை எனக்கு தந்து உந்தனை எழுப்பிய உயிர்க்க விடும் உத்தமனே நீ அறிவாயே. முன்னமுன் பருவத்தில் மூவர் உறைந்த திருபுரத்தில் கண்ணம் சிவந்தவள் காதல் செய்தாள். கனியிதழ் உதட்டால் காமம் கொள்ளாள். பின்னம் மலர்ந்தது இது என்று பிறை முடித்தோனே என அணுகி அவளை மணக்கச் சொன்னான். அவள் வழி பூ ஒன்றை காக்கச் சொன்னான். அம்மையின் வடிவாய் அவள் இருக்க ஆதி பகவனே சாட்சி சொன்னான். இன்னமும் தயக்கம் உனக்கெதற்கு? என்னுரை இங்கு விளக்கமைத்து இருளை கிழிக்கும் சிறப்பெடுத்து முன்னுரை வழங்கும் விழி கொடுத்து முத்தமிழோடு மூதறிவு ஈடினை சேர்த்ததால் நலன் பிறந்து ஈரேலுலகம் பெருமை கொண்டு வாழ்த்தி நின்று வணங்கி கொண்டு வரங்களை எல்லாம் அள்ளி தந்து யுகந்தனை மீட்கும்படி உன்னை ஓரணியில் பணிந்ததனால் உலகே உய்ய வழிகாட்டு ஒப்பிலாதோர் பெருமானே. வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். மீண்டும் அறம்பாடி சித்தர் பாடல் தலைப்பு வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிவனடியார்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 5 நிமிஷம் 8 நிமிஷம் 7 நிமிஷம்லாம் வீடியோ போடக்கூடாது, ஒரு 15 நிமிஷம் போட்டால் தான் அந்த வீடியோ ஃபாலோவர்ஸு கீழே இருக்கிற பாட்டை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்னப்பா ஈஸியாக சொல்லிடுவாங்க. நமக்கு தானே மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறது நெட்ஒர்க் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதனால் அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. சின்ன வயசில் அப்படி தான், சரி 15 நிமிஷம் பேசணும்ல, ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம், பாட்டுக்கு அப்புறம் விளக்கம் பார்க்கலாம். சின்ன வயசில் வந்து செருப்பு இருக்காது, தொட்டு நடக்க ஸ்கூலு இந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னா கூட போகிறதுக்கு செருப்பு இருக்காது. அப்போ வெறுங்காலில் பொடியில் நெருப்பில் இது அனலில் வெயிலில் நடந்து முள்ளில் கல்லுலாம் நடந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது முள் ஏறும், லைட்டிங் கட்டாதான் நேற்று மாதிரி கரண்ட் இல்லைங்க, இங்கே சடவுன், ஏதோ குரலாவது கேட்டுக்காங்க. அப்போ அந்த முள் ஏறும்போது அம்மா வந்து ஒரு முள்ளடிக்கையோ அல்லது பின்னுக்கோ வச்சு அதை கலக்கி விடுவாங்க காலில். வந்து முள் கால் வலிக்குது நடக்க முடியலங்கும் போது அவங்க அந்த இடத்துலையே ஒரு கல் மேலேயோ பாறை மேலேயோ உட்கார வச்சு அதை களைச்சி விடுவாங்களா. அப்போ ரொம்ப வலிக்கும். இந்த ஊசி காலில் ஏறும் போது ரொம்ப பவராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, பச்சை மரத்தை பார்த்துக்கோ, பச்சை இலையை பிச்சு வாயில் போட்டுக்கோ, வைப்பில் இல்லை பச்சை மரத்தை பாரு. எல்லாத்து சைக்காலஜி பாருங்களேன் எப்படி கற்று வச்சுருக்காங்கன்னு. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இன்னொரு விஷயத்த அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்தாங்க. உண்மையோ பொய்யோ அப்படி நாங்கள் பச்சை மரத்தை பார்த்துட்டு இருப்போம், அந்த கேப்பில் அம்மா அந்த முள்ளை எடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி இது ஏன்டா இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு வர்றாங்க சத்தம். ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, சிவனடியார்களுக்காக சொல்கிறேன். அதாவது ஏதோ நம்மளை வச்சு பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்லா தரமாக பண்ணுங்கள், முள்ளா கல்லா கிளைமேக்ஸாக என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களை அப்படி தான் அம்மா மாதிரி தான் அந்த ஈஸ்வரனுக்காக செய்ய வேண்டிய வேலையாக தான் நான் இதை நினச்சி செஞ்சிட்ருக்கேன். சரி, இந்த பாடலில் திங்களுள் மூத்த வெள்ளி இஸ்லாமிய திருச்சபை திங்களுள் மூத்த வெள்ளி, அங்கே வந்து நீங்கள் வந்து ஷாஜகான் மும்தாஜ் காதலுக்கெலாம் போயிடலாம். பிரசாந்த் நம்ம ஐஸ்வர்யா ராய் நடித்த படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், உலக சீன்லாம். அதில் மெயினாக ஒன்றான தாஜ்மஹாலை காட்டுவாங்க. அங்கே ஷாஜகான் மும்தாஜ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் மராட்டி மன்னன் சிவாஜி மகன் சாம்ராஜ்ய இளைய மகன் ராஜாராம், பெரிய மகன் சாம்ராஜ். ஸோ சாம்ராஜ்யம் ஷாஜகானும் ஐயா கிளம்புன பிறகு, மராட்டி மன்னன் சிவாஜி கிளம்புன பிறகு சாம்ராஜ்ய ஆட்சி அமைக்கிறதும் அவர் ஷாஜகான் கிட்ட தோக்கிறது
அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிறப்பெடுத்து வருது. இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் உங்களுக்கு அப்படி புரியும். அது சினிமாவிலையும் நிஜத்துலேயும் நிறைய விஷயங்கள் கம்பேராக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, திங்களூர் மூத்தவர் வெள்ளியை புனிதமாக கொண்டாடுறவங்க இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர் முகமதுகள் அவங்க வந்து எப்போவுமே அவங்களுடைய புனித நாள்னு பார்த்தா வெள்ளி தான். கிறித்துவர்கள் ஞாயிறை கொண்டாடுவாங்க. தமிழர்கள் இந்துக்கள் வியாழனை புனிதமாக கொண்டாடுவாங்க. ஸோ எல்லாம் ஒன்று தான், எல்லாமே அங்கேருந்து பிரிஞ்சது தான். நீங்கள் அரபில் போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணிங்கனாலும் அங்கே சிவன் தான் இருக்காருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த இளம் பருவத்தில் மன்னனை மயக்கிய மங்கள மாது கல்கியே ஒரு பிள்ளை மயக்கிறான். காதல் பயங்கரமாக போகுது. அந்த மன்னனை மயக்கிய மங்கள மாது யாருங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் விரைவில் தெரியும். அப்புறமா சொல்லுவேன் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த பிள்ளை தலைவனை ரொம்ப ஈர்க்கிறா, மயக்கிறா. ஒரு காதல் வருது. விண்ணவரும் வேண்டின்றது அம்மங்கையே. விண்ணவர்கள் கூட அந்த பிள்ளையை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தலைவனுக்கு கனெக்ஷனாக, ஜோடியாக. அது இன்னில் எழுதி நெடுங்கதை. ஆக்சுவலி அதெல்லாம் பிளான் பண்ணது. அது பற்றி தான் இப்போ போயிட்டுருக்குது. மூவர் உறைந்த திரிபுரத்தில் திருவதிகை கடலூரில் இருந்து கொஞ்சம் தூரம் தான், பண்ருட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. மூவர் உறைந்த திருபுரம்ங்கிற திரிபுரத்தில் சிவனின் ஒரு சிரிப்பில் அந்த ஒரு கேங் இருக்குங்க. திரிபுரம் எடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. சும்மா சிவன் சிரிப்பார். அப்பயே அவங்க சாம்ராஜ்யெல்லாம் சாம்பலாகி அப்படியே விழுந்துடும். நேற்று ஒருத்தனை திட்டிட்டு அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரி இன்றைக்கி டைம் இருந்தால் கால் பண்ணுறான். அதுவும் நைட்டு 9 மணிக்கு மேலே கால் பண்ணேன். அப்போ தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். நாகப்பட்டினம். அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த மூவர் உணர்ந்த திரிபுரம் திருவதிகை அங்கே வந்து இவர் சிரிச்சியே அசுர சாம்ராஜ்யத்தெல்லாம் ஆஃப் பண்ணார். யார்? சிவபெருமான். அந்தளவுக்கு நினச்சாங்க நிறைய அசுரர்கள்லாம். என்னடா இது, எவ்வளோ பெரிய கோட்டை சாம்ராஜ்யம், சாதாரணமாக சிவன் வந்து சிரிச்சதுமே விழுந்துருச்ச, சாம்ராஜ்யமே முடிஞ்சிருச்ச, அவ்வளோதான். ஏன்னா அவர் 14 லோகத்துக்கு லீடருங்க. அப்போ என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த 14 லோகம், 7 உலகம், 7 7 14 14 உலகத்துக்கு அதிபதியாக வந்து பற்பல வரங்கள், 1 2 இல்லை, எக்கச்சக்கமான வரங்கள், ஏராளமான வரங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அற்புதங்களை, சித்துக்களை பெற்று தன் உற்ற துணையோட உலக ஒரு குடையின் கீழே ஆளக்கூடிய வந்த இந்த உலகத்தை உய்விக்க வந்த பெருமானே, கல்கி தான் பெருமானேங்கிற. வாங்க, வெல்கம், உங்களுக்கு தான் சொல்கிறேன், புரியுதா அப்படின்னு அரம்படிச்சிட்டாரு இந்த பாடலில் உங்களுக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, சித்தர்கள் பாடலாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண சினிமா பாடல்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நமக்கு காதுக்கோ பார்வைக்கோ நம்ம விஷுவலுக்கோ வருது அப்படின்னா அதை நீங்கள் லைட்டாக விட்டு நோக்கணும். என்னமோ சொல்ல வராங்க, ஏதோ சொல்ல, இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ உணர்த்துது, என்னதான் கவனிப்போமே அப்படின்னு சொல்லி லைட்டாக கவனிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு A to Z எல்லாம் ட்வீட் பண்ணி வச்சதுங்கிறது தெளிவாக புரியும். நேற்று அஸ்ட்ராலஜி கிளாஸில் கூட அதான் நான் சொன்னேன். பவதாரணிக்கு டோட்டலாக சத்தியாங்க கிரியா, அப்புறம் திரேதா, துவாபரா, அப்புறம் கலியுகம், இந்த 4 யுகமே கிரியா, திரேதா, துவாபரா, கலி, சங்கயுகம், இன்னும் 7 இருக்குங்க. உங்களுக்கு 4 தாங்க வேத வியாசகர் உங்களுக்கு விளக்கிட்டு போயிருக்காரு. அது வேறு கோணத்தில் போயிட்டுருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் 46 லட்சம், 86 லட்சம், 555 லட்சம்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 5 வருஷம், 5000 வருஷம், 4800 வருஷம், அவ்வளோதான் ஒரு மண்டலம், ஒரு சுழற்சி. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஸோ அதனால் இந்த உலகத்தில் ஏற்கனவே எல்லாமே பீட் பண்ணி வச்சது தான். இந்த நாள், இந்த நேரம், இந்த நட்சத்திரத்தில் அஜித் படத்தில் வர டைலாக் மாதிரி
இந்த ஒவ்வொரு விஷயமும் நானாக சேர்த்துக்கணுதுரான்னு சொல்கிற மாதிரி இந்த நேரம், நாள், நட்சத்திரம், இந்த தினம் இதே தாய் தந்தைக்கு, இதே கணவன் மனைவியாக, இதே குழந்தைகளுடன், இதே காணொலி வாயிலாக, சாந்தன் சேனல் வாயிலாக ஏற்கனவே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. எப்போ போன அதே கழிவு என்ட்டில், ஆனால் அது உங்களுக்கு மறந்துடும். ஓல்டு சாஃப்ட்வேர் டெலிட், நியூ சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சது தான். அதனால தான் சித்தர்கள் ஜோதிடர்கள்லாம் அடுத்தடுத்து எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ என்ன நடக்கும்னு முன்னாடியே சொல்ல முடியுதுன்னா காலப்பயணம், டைம் ட்ராவல். இவங்க ஏற்கனவே ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதன்படி தான் நடக்கும். இன்றைக்கி மோடி பிரதமராக இருக்கலாம், அடுத்த பிறவியில் அதே மோடி பிச்சைக்காரனாக இருக்கலாம், அப்புறமா அவர் ஒரு நடிகனாக வரலாம், அப்புறம் ஒரு மரமாக இருக்கலாம், அப்புறம் ஒரு மாடாக இருக்கலாம், அப்புறம் நாயாக இருக்கலாம், மறுபடியும் அடுத்த சுழற்சியில் மறுபடியும் பிரதமராக இருக்கலாம். அதே தான் சுற்றி வளைச்சி அப்படியே தான் வருவோம். அப்போ பாவ புண்ணியத்துக்கு தான் விமோச்சனமா. நம்ம இப்போ சொர்க்கம் நரகம், நல்லது பண்ணால் நல்ல இடத்துல இருப்போம், கெட்டது பண்ணால் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கெலாம் சில இடமே இல்லையா? அப்படி எதுவும் இது கட்டமைப்பே இல்லையான்னா இல்லை, சத்தியமாக இல்லை. கொஞ்சம் தப்பு பண்ணாதீங்க, திருந்தி இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சில தீர்க்க தரிசனங்களும் சில அற நூல்களும் வந்திருக்கு. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், எதை பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது ஏற்கனவே டிசைன் பண்ணியாச்சு. அதனால் முடிஞ்சால் நல்லது பண்ணுங்கள், நல்லா இருங்க. முடியலைன்னா முடிச்சிருவோங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நற்தலைப்பில் அறம்பாடியார் பாடலில் பொருள் உலகத்துடன் சந்திப்போம்.